கிராமத்தில் ஒரு அமைதியான காலை. சிறிய வீடுகள், பச்சை மரங்கள், பறவைகள் பறக்கும் காட்சி. இந்த கிராமத்தில் நம்முடைய கதையின் நாயகன் ஆரவ் வாழ்கிறான். ஆரவ் தனது படுக்கையில் இனிமையாக உறங்கியிருக்கிறான். சூரியன் மெதுவாக அறைக்கு ஒளி சேர்க்கிறது. ஆரவின் அன்னை வந்து அவனை எழுப்புகிறார். ஆரவ் சோம்பலாக படத்தில் திரும்புகிறான். ஆரவ் பல் துலக்காமல் வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். அவன் சோம்பலான அந்நிய உணர்வுடன் இருக்கிறான். சாப்பிடும் போது கை கழுவாமலேயே உணவு சாப்பிடுகிறான். அன்னை கவலையுடன் பார்த்து கொண்டிருக்கிறார். பள்ளியில் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். ஆரவ் கவனம் செலுத்தவில்லை, சோம்பலாக இருக்கிறான். ஆசிரியர் கூறுகிறார், குழந்தைகளே, நல்ல பழக்கங்கள் தான் நம்மை உயர்த்தும். ஆரவ் அலட்சியமாக கேட்கிறான். அவன் இன்னும் கவனமில்லை. அந்த நாளே ஆரவுக்கு வயிற்று வலி, பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. வீட்டில் படுக்கையில் படுத்திருக்கும் ஆரவ் சோகமாக இருக்கிறான். தாத்தா அருகில் வந்து அவனை ஆறுகிறார்கள். மெதுவாக மனநல ஆலோசனை கூறுகிறார். ஆரவ், சிறிய நல்ல பழக்கங்கள் தான் பெரிய வெற்றியை தரும் என்று தாத்தா சொல்லுகிறார். காலை எழுதல், பல் துலக்குதல், கை கழுவுதல், படிப்பு போன்ற நல்ல பழக்கங்களை விளக்குகிறார். ஆரவ் முடிவு செய்கிறான், இனிமேல் நல்ல பழக்கங்களை பின்பற்றுவான். அடுத்த நாள் ஆரவ் மகிழ்ச்சியுடன் காலை எழுகிறான். உடலை நீட்டி ஸ்ட்ரெச்சிங் செய்கிறான். ஆரவ் பல் துலக்கி குளித்து சுத்தமான உடையில் பள்ளிக்கு செல்கிறான். ஆசிரியர் கேள்வி கேட்டபோது ஆரவ் நம்பிக்கையுடன் பதில் சொல்லுகிறான். கண்ணில் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி. ஆரவ் நண்பர்களுக்கு உதவுகிறான், புத்தகங்கள் பகிர்கிறான், அன்பும் உதவியும் காட்டுகிறான். நாட்கள் சென்றதும் ஆரவ் வகுப்பில் முதல் இடத்தில் வருகிறான். எல்லாருக்கும் பிடித்தவன் ஆனான். ஆரவ் முகத்தில் நம்பிக்கையுடன் சிரித்தபடி சொல்கிறான், நல்ல பழக்கங்கள் தான் என் வெற்றி. நல்ல பழக்கங்கள் நம்மை நல்ல மனிதர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மாற்றும். அழகான கிராமத்தில்